இங்க ஹீரோட அம்மா வீட்டுக்கு தெரியாம தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வீட்ல இருந்து ஒரு பத்திரிக்கை வருது. அதுவும் அவங்க கார் டிரைவர்கிட்ட தான் கொடுத்து விட்டுருப்பாங்க. அதுக்கு இவங்களும் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு ஒய்ஃப் பேச்சை கேட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கும் போறாங்க. இப்பன்னு பார்த்து அன்னிக்கிட்ட பேசலான்னு போறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுக்காங்க. அண்ணன் கிட்ட போய் பேசலான்னு அங்கேயும் போறாங்க. அவரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுக்காரு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு வண்டியில கூட்டி போயிடுறாரு. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மதிக்காம இருக்கிறதுக்கு ஏன் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு காலம் வருங்க, அப்ப நம்ம பேசிக்கலாம், நம்ம பையன் நம்மளை காப்பாத்துவான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம் போட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இவன் 10th ஜஸ்ட் பாஸ் ஆனதுக்கே அவங்க அம்மா ரோட்ல கத்தி கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க அப்பா இந்த மார்க் எல்லாம் இவனை திரும்ப படிக்க போட முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க அப்பா ஒரு இங்கிலீஷ்காரியை தான் லவ் பண்ணுவாரு. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அவ விட்டுட்டு போயிடுறா. இதனால டெய்லியும் குடிச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசி சண்டை போடுவாரு. இதனால ரெண்டு பேருக்கும் சண்டே ஆயிரும். அதனால இவங்க அம்மா என் பையனை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா திரும்ப படிச்ச ஸ்கூல்ல போய் கேட்டு பாக்குறாங்க. உங்க மகனை மாதிரி ஒரு தருதையில எல்லாம் இன்னும் இங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபல்கிட்ட என் பையனை நீங்க இங்க சேர்க்கலன்னா நான் விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம இவனை சேர்த்துக்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கேண்டீன்ல பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணை ஏற்கனவே மணிங்கிற ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் இவளோட ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. மணியோட லவ் சேர்ந்த பிறகு தான் இந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம லவ் போயிடணும்னு சொல்லி இந்த லவ்வை எப்படியாவது பிரிச்சே ஆகணும்னு சொல்லி எவ்வளவோ பிளான் போடுவா. அதுல எதுலையுமே இவளால முடியாதனால ஒரு பொண்ணை செக் பண்ணி அவ லவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்றதுனால சொல்லல. ஆனா ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டு ஸ்கூல்ல உன்னை எல்லாருமே ரெண்டு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி வைறாங்கடான்னு சொல்றான். உடனே போய் அந்த பொண்ணு போய் லவ் பண்ணலன்னு சொல்றான். இவனும் உடனே போறான். ஆனா அந்த பொண்ணு கடைசியில கட்டி பிடிச்சிருது. உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இதை எல்லாத்தையுமே பாத்துறா. அதனால இவனுக்கு லவ் பிரேக்கப் ஆகி அந்த பொண்ணு நடு ரோட்ல வச்சே இவனை அடிச்சிடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா பாத்துறாரு.